ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகே, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நேற்று அந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் பண்ணது. நான் வந்த உடனே நான் வந்துட்டு பைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். வீக்லியில் வந்துட்டு இந்த ஹைஸ் வாஸ் சூப்பர் க்ளீன். அண்ட் நான் சொல்லியிருந்தது ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ் எடுத்துருச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு கான்ஷியஸாக எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் ஆல்சோ இங்கே அதை மார்க்கும் பண்ணி வச்சுருந்தோம். இது ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸு, டேவோட ஹைஸ்ன்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸ் நான் எதுவும் மாற்றலை. நான் நேற்று தப்பாக பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டு வந்து தூக்கம் வரல. ஸோ என்னோட வீடியோவை நான் திருப்பி போட்டு பார்த்தப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. 9:30 ஓப்பன் ஆனோடனே 8:30 ஓப்பனிங் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது லைக் அது அது அப்பப்போ நடக்கிற மிஸ்டேக்ஸ் தான். சில நேரம் அவ்வளோ கரெக்டாக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த பை சைட் லிக்விடிட்டி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரைமரி டார்கெட் அப்ஜெக்டிவ். அதை டார்கெட் பண்ணி தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியேட் பண்ணோம் முதல்ல அந்த பை என்ட்ரி. நான் சிம்பிளாக அதுக்கு பார்த்தது ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ஒரு முக்கியமான வால்யூம் இம்பேலன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி இருந்துச்சு. பட் இப்போ என்னன்னா இங்கே ரேஞ்சோட லோஸும் எடுத்துருச்சு, ஹைஸும் எடுத்துருச்சு. மார்க்கெட் அவ்வளோ புல்லிஷாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா புல்லிஷாக இருந்துச்சு. பட் நேற்று வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இட் வாஸ் நாட் தேட் க்ளீன். அண்ட் நான் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் பக்கத்தில் இருக்க வால்யூம் இம்பேலன்ஸை வந்து எப்பயுமே சார்ட்டில் வச்சுட்ருப்பேன். ஸோ எஸ், நேற்று அந்த எஸ்எல் வந்துட்டு ஹிட் ஆனக்கப்புறமேலு ஐ வாஸ் ஸ்டில் லுக்கிங் அட் த சார்ட். அண்ட் அந்த டைமில் நான் வந்து நேற்று இதுதான் ஓகே இண்டிகேட்டர் இந்த இடத்துல எனக்கு பிரேக் இருந்துச்சு. ஸோ நேற்று என்ன ஆச்சு, நேற்று வந்து அப்பப்போ இப்படி ஆயிடுது. ஓகே, ஸோ நேற்று வந்து நான் என்விடியா பார்க்கல. நேற்று வந்துட்டு நான் ஆப்பிள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த ஆப்பிளில் தான் நான் வந்துட்டு என்விடியான்னு சொல்லிட்டு ஃபுல் டைமாக நம்பிட்டு இருந்திருக்கேன் நான். ஸோ நேற்று என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இயில் இருந்துட்டு நல்லாவே ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸில் இருந்து ரியாக்ட் ஆகுறப்ப அது ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுறதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ இங்கே என்னாச்சு, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வந்து பார்த்தா நான் வந்து இந்த ஹைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் இந்த ரெண்டு ட்ரேடிங் கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்த ட்விட்டரில் போட்டிருந்தேன் நேற்று ஒரு டெக்ஸ்ட்டு மாதிரி நேற்று ஒன்று போட்டிருந்தேன். தட் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிருச்சுன்னா அட்லீஸ்ட் என்னோட புரிதலுக்கு இது கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது எனக்கு ஒர்க் ஆகுது. இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ரேஞ்ச். ப்ரைஸ் வந்துட்டு இந்த பெரிய ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிருச்சுன்னா லெட்ஸ் சே இது எல்லாமே இன்னொரு கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். நம்ம கரெக்டான டைமில் கண்டிப்பாக மார்க்கெட் மூவ் ஆகணும். கண்டிப்பாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப நேரம் கன்ஃபைன்டாக ஒரு ஏரியாக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இட் ஹேஸ் டு மூவ் எய்தர் டேக் திஸ் செல் சைட் ஆர் திஸ் பை சைட். நம்ம அந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு எந்த சைடு வந்துட்டு ஹையர் லோஸ் வைக்குது, எந்த சைடு ஹையர் ஹைஸ் வைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பேசிக் ஆர்டர் ஃப்ளோவையும் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் நேற்று நான் பண்ணது என்னன்னா, நேற்று ப்ரைஸ் வந்துட்டு இன்டர்னல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி ஏதோ ஒரு டார்கெட்டுக்கு முதல்ல ரீப்ரைஸ் பண்ணும். எனக்கு அந்த டார்கெட்டுக்கு ரீப்ரைஸ் பண்ண போகிற ட்ரேடை பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுதான் வந்து மேனிப்புலேஷன் ட்ரேட்ஸாக இருக்கும். எனக்கு மேனிப்புலேஷன் ட்ரேட்ஸை வந்துட்டு பிடிக்கிறது வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். டேரெக்டாக இப்படி இருக்கும் மேனிப்புலேஷன் ட்ரேட்ஸ், இப்படி இருக்கும் மேனிப்புலேஷன் ட்ரேட்ஸு. ஒரிஜினல் டெலிவரி கொடுக்க போகிற அந்த ஒரிஜினல் என்ன சொல்கிறது, ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு இது இத்தினியூண்டா இருக்குன்னா இது இவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ரேஞ்ச் மேக்ஸிமம் 2 times த ரேஞ்ச் இருக்கும். ஆனால் அந்த இனிஷியல் மொமெண்டம் வந்துட்டு அதுகிட்ட இருக்காது. இப்போ கொடுக்குறான்னா அடுத்த 1-2 கேண்டில் சர்ன்னு சொல்லிட்டு மேனிப்புலேஷன் மூவ்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிபி கொடுத்துரும். ஆனால் ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் மூவ்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அந்த இனிஷியல் புஷ் வந்துட்டு கொடுக்காது. கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு ஒழுங்காக கொடுப்பான். அது எனக்கு பெருசாக பிடிச்சிக்கிறாது. நான் அதுதான் பண்ணேன். நான்
அந்த சின்ன டைம் ஃப்ரேமில் நடந்த அந்த என்ன சொல்லலாம் சிக்னேச்சர்ஸை பார்த்துட்டு ஐ வென்ட் ஷார்ட். அந்த சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு என்னன்னா, ஒன்று இந்த NVIDIA குட்டி SMT 0.1% இந்த குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கணும் அந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுக்கிறப்ப. ஸோ டிஸ்கார்டில் கேட்டிருக்காங்க கிவ் அவே எப்போன்னு சொல்லிட்டு. கிவ் அவே வந்து நான் கடைசியில் எனக்கு எப்போ முடிக்க போகிறேனோ நான் அப்போ கொடுப்பேன். இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இந்த ஹைஸ் எடுத்துகிட்டு 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துகிட்டு அப்படியே ப்ரைஸ் திரும்பி இருந்துச்சு. இன்னொரு குட்டி டீட்டெயில் என்னன்னா, ப்ரைஸ் வந்துட்டு பிரேக் பண்ண ஃபர்ஸ்ட் எஃப்இஜி இருக்குல்ல, அந்த எஃப்இஜிலேருந்தும் மறுபடியும் ரியாக்ட் பண்ணுச்சு. நான் என்ன சொன்னேன், ப்ரைஸ் வந்துட்டு நான் பார்த்தது இது ஆப்பிளில் தான் பார்த்தேன், இது NVIDIA நினச்சி தான் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு வந்து டிஸ்கார்டில் யார் சொன்னா ஞாபகம் இல்லை, சரவணன் ப்ரோவா இல்லை யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை. யாருங்க, வசந்த் ப்ரோவா? ஆமாம், வசந்த் ப்ரோ தான் சொன்னாப்ல, இந்த மாதிரி தப்பாக பார்த்துட்டு இருந்தீங்க ப்ரோ. நான் வந்து இதை NVIDIA நினச்சிட்டு தான் நான் வீடியோ ஃபுல்லாக NVIDIAன்னு சொல்லியிருப்பேன். ஸோ சாரி ஃபார் தட். இங்கே ப்ரைஸ் வந்து பைசை லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், எதோட 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், RTH கேப்போட ஓப்பனிங் ரேஞ்ச் கேப்போட 1 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் ரிஜெக்ட் ஆச்சு. ப்ரைஸ் மறுபடியும் ரீப்ரைஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன் எஃப்இஜியில் நல்லாவே ரிஜெக்ட் ஆச்சு. பிரேக் ஆகிறது தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. ப்ரைஸ் வந்து பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆச்சு, லோஸ் வந்துட்டு பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. கீழே வந்துட்டு மொமெண்டம் இருக்கிறதும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே சரி, எனக்கு வந்துட்டு இந்த ஹைஸ் எதுலையுமே எடுக்கலை, இந்த ஹைஸ் வந்துட்டு எதுவுமே எடுக்கல, பெரிய SMT வந்துட்டு எதுலையுமே இல்லை. பட் ஆனால் நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஆப்பிள் ஸ்டாக்கோட இந்த சின்ன SMT வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல கர்சர் வந்துட்டு பார்த்துக்கோங்க, கர்சர் மூவ் நல்லாவே தெரியும். ஸோ இங்கே ஹை, ஹையர் ஹை, ஆனால் இங்கே லோவர் லோ. ஸோ இந்த SMT இருந்துச்சு, இந்த SMT இருந்த உடனே மறுபடியும் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் போச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் இது பண்ணுச்சு. பண்ண உடனே எனக்கு இது பிரேக் ஆகிட்டு இருக்கப்பவே ஐ வாஸ் வெரி ஷுர் ப்ரைஸ் வந்துட்டு கீழே போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஷார்ட்டட் எக்ஸாக்ட்லி வென் திஸ் லோஸ் வாஸ் ப்ரோக்கன். என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே மறுபடியும் அங்கே போகக்கூடாது. அண்ட் ஆல்சோ வேற இந்த ப்ரீவியஸ் வீக்லியோட ஹைஸில் ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு ப்ரைஸ். இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஹைஸ் அண்ட் லோஸையும் வந்து சார்ட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல். இந்த ப்ரீவியஸாக இருக்க ஹைஸ்லையும் ப்ரைஸ் வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் எப் தட் வாஸ் மை செல். ப்ரைஸ் நல்லாவே பிரேக் டவுன் ஆச்சு. அண்ட் எஸ், இந்த லோஸ் நான் பார்த்தது சின்ன டைம் ஃப்ரேமில் செல் சைட் லிக்விடிட்டி 2 birds 1 stoneக்கு, செல் சைட் லிக்விடிட்டி இந்த 830யோட ஓப்பனிங் ப்ரைஸ். நான் ஸ்டில் வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம் பை சைட், பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் பிக்சர் வாஸ் வெரி க்ளீன். ப்ரைஸ் வந்து 15 minute டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா NVOG இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு NMOG இருக்குது, நியூ மந்த் ஓப்பனிங் கேப். இந்த நியூ மந்த் ஓப்பனிங் கேப் எப்படி பொசிஷன் ஆகியிருக்குன்றதை மட்டும் பாருங்கள். செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் அதுக்கு கீழே NMOG. ஸோ இது ஒரு பேர்ட் அண்ட் இந்த மொத்த NMOGம் இன்னொரு பேர்ட். ஸோ 2 birds and 1 stone. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனது இந்த ஒரு NMOG, பட் அதை தாண்டி தான் போயிருக்கு. அதை எதுவும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனக்கப்புறமேலு, இந்த NMOG கீழே க்ளோஸ் ஆனக்கப்புறமேலு வி எக்ஸ்பெக்ட் அதர் சைட்ஸ் டெலிவரி. ஸோ இந்த NMOGல ரிஜெக்ஷன், அடுத்த NMOGக்கு ப்ரைஸ் ரீப்ரைஸ் ஆகியிருந்துச்சு. ஹையர் டைம் ஃப்ரேமில் இட் வாஸ் வெரி க்ளீன் தட் ப்ரைஸ் இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி ப்ரைஸ் வந்துட்டு இந்த லோஸை வந்துட்டு ஸ்வீப் பண்ணுச்சு. பட் இந்த NVOGக்கு வரல. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அந்த NVOGம் கூட, பட் அந்த NVOGக்கு ப்ரைஸ் வரல. அண்ட் தேட் வாஸ் இட். அண்ட் இன்னொரு சிக்னேச்சரும் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி எப்பயுமே இது ஜூசிட்டேருந்து படித்தது. ப்ரைஸ் வந்து ஒரு பை சைடு ப்ரோக்ராமோ செல் சைட் ப்ரோக்ராமோ ஸ்டார்ட் ஆகிருச்சு, அந்த நீங்கள் உடனே ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் பிடிச்சிட்டு எப்படி அந்த ட்ரேட்ஸை வந்துட்டு ஸ்ட்ராங்கிள் பண்ணலாமல் இருக்கலாம்னா, இந்த மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு ஒரு லோஸ் பிரேக் ஆனக்கப்புறமேலு அந்த கடைசி கேண்டில் இருக்குல்ல,
அந்த கடைசி கேண்டிலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கடைசி கேண்டில்லேருந்து அவன் ரிஜெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு மேலே உங்களோட ஸ்டாப் லாஸை வேணால் ட்ரைல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கடைசி கேண்டிலில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகணும். இங்கே ரிஜெக்ட் ஆச்சா? இது நான் யூசிஸ்லேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ ஷவுட் அவுட் டு ஹிம். பேசிக் தான், பட் அகெயின் இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்னு லேட்டராக தான் தெரிஞ்சிச்சு. கடைசி செல் கேண்டில் அகெயின் அது பிரேக் ஆனதுக்கப்புறமேலு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறமேலு மறுபடியும் மேலே போகக்கூடாது. அகெயின் ஓகே, கடைசி கேண்டில் இந்த இடத்துல பெரிய விக்ஸ் இருக்குது. ஸோ விக்ஸை மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. விக்ஸு இந்த எஃபிஜி. ஓகே, ஸோ இது இப்போது கடைசி கேண்டில். கடைசி கேண்டில் ப்ரைஸ் வந்துட்டு அதுக்கு மேலே பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ஐடியலி ஓகே, இந்த ஹைஸ் அண்ட் இந்த லோஸ் வந்துட்டு செட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என் மாகுக்குள்ளே வந்துட்டு ப்ரைஸ் போயிருக்கு. அந்த டெய்லி செட் அந்த அந்த மார்க் பண்ணி வச்ச அந்த வால்யூம் பேலன்ஸுக்கு கொஞ்சம் கம்மி. இப்போது அகெயின் மார்க்கெட்டோட பை ப்ரோக்ராம் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஹைஸ் இருக்குது. ரைட், இதோட பிரேக் ஆயிடுச்சு. இப்போது மேலே போகிறானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வி ஹாவ் another ஹை ஹியர். அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வில் ஹாவ் தட் ப்ளூ. ஓகே, ஓகே, இங்கே பிரேக் ஆயிடுச்சு. அடுத்து போனால் அடுத்து இந்த ஹைஸ் தான், வேறு எதுவுமே வந்துட்டு கிடையாது இப்போதைக்கு சார்ட்டில். அண்ட் எஸ், ரீப்ரைஸும் ஆயிடுச்சு. இந்த ஹைஸ்லேருந்து இந்த லோஸ் வரைக்கும் 50% வந்துட்டு ப்ரைஸ் ரீப்ரைஸும் ஆயிடுச்சு. அந்த ஹோல் டே வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்டக் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் வந்துட்டு ஒரு லோஸை பிரேக் பண்ணுறப்ப அக்ரெசிவாக மொமெண்டமோட பிரேக் பண்ணுச்சுன்னா இட் ஷுட் கண்டினியூ லோவர். நான் வந்துட்டு ஒரு என்கியூவாக போட்டனால என்னால் ட்ரேடை வந்து மேனேஜ் பண்ண முடியல பெருசாக. ஸோ இந்த லோஸ்க்கு வந்த உடனே ஜஸ்ட் க்ளோஸ். நான் சொன்ன மாதிரி 8:30 ஓப்பனிங் வந்த உடனே க்ளோஸ். என்னோட ப்ரைமரி வைஸ் வந்துட்டு புல்லிஷாகவும் இருந்துச்சு. பட் எஸ், அந்த ஹையர் பிக்சரை வந்துட்டு நான் ஒழுங்காக வந்துட்டு கவனிக்கலை. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்துருந்தீங்க என் வாகை வந்துட்டு இங்கேயும் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது ஓவர்லேப் ஆகுறப்பையும் ப்ரைஸ் அங்கே எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். மேபி அதை நீங்கள் ஹோம்ஒர்க்னு கூட வச்சுக்கோங்க. இந்த என் வாகு இங்கே நான் ஆன் பண்ணலை. இங்கே வந்துட்டு நான் வந்து என் டாக் மட்டும்தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த என் இந்த என் வாக் 1 மினிட் சார்ட்டில் வந்துட்டு ஓவர்லேப் ஆகி இருக்கிறப்போ அது எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த என் மாக் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஓவர்லேப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்தப்போ எப்படி ரிஜெக்ட் ஆச்சு, மறுபடியும் கண்டிப்பாக அந்த இடத்த தொட்டுட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கும். அது எப்படி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் உங்களோட சார்ட்ஸில் வந்துட்டு லோவர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ எஸ், ஐ ஷார்ட்டட் ஹியர், மை எஸ்எல் வாஸ் ஹியர். நான் வந்துட்டு பொசிஷன் இங்கே க்ளோஸ் பண்ணேன் ஃபார் சம் 3 hour. அந்த ட்ரேட் வந்துட்டு 3 hour. ஸோ தேட்ஸ் த பிரேக் டவுன் ஆஃப் த ட்ரேட்.